நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இருக்கின்ற அத்தனை பேருந்துகளுக்கும் கடந்த கால தலைவர் கலைஞர் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் என்றுதான் இடம்பெற்றிருந்தன. திருவள்ளுவர் படம் இருக்கும், திருக்குறள் இருக்கும். தற்போது அரசு சிற்றுண்டு என்று இருக்கிறது, போக்குவரத்து கழகம் என்று இருக்கிறது. ஏன் தமிழ்நாடு என்கிற பெயர் தூக்கப்பட்டது? ஏன் திருவள்ளுவர் படம், திருக்குறள்கள் சமீப காலமாக அரசு பேருந்துகளில் இடம்பெறவில்லை என்பதை புரிந்து மாண்புமிகு அமைச்சர் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வார்களா என்பதை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதை மீண்டும் பெயர் இடம்பெறுவதற்கு ஆவண செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு என்பது விடுபட்டிருந்தால் நிச்சயமாக எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் திருக்குறளை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கின்ற அத்தனை பேருந்துகளும் திருவள்ளுவர் படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்யவில்லை என்பதனால் அவருக்கு தெரியவில்லை. அடுத்த முறை புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்த வரும்போது நானே வருகிறேன், அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறோம். நேற்றைக்கு கூட சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு, ஒரு நண்பர் அவர் பாவூர் சத்திரத்திலிருந்து நான் குற்றாலம் போனேன், போகின்ற வழியிலே அந்த பேருந்தில் இரவு நேரத்திலே திருவள்ளுவர் படம் அந்த விளக்கு வெளிச்சத்தில் மின்னுவதை பார்த்து, ஒளிர்வதை பார்த்து எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புகைப்படம் எடுத்து பிரின்ஸ் என்பவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்து நேற்று அது வைரலாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.